வருது 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 சொர்க்கத்தோட சேர்த்து வருது ஒரு விட்டு ஒரு வருது 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 நாடு மொத்தம் சுத்தி வருது நல்லவங்க தேடி வருது மொத்த மக்கள் வீடு வருது. வணக்கம் தம்பி ராமையா. கோயம்புத்தூர் அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் சீனியர் சிட்டிசனுக்கான பேரடைஸ். இது 13 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பித்த பொழுதே எனக்கு அழைப்பு வந்தது. ஆனால் சீனியர் சிட்டிசனுக்கு இது ஒரு ஹோம் வைப்பாங்க போல இருக்குது, ஜஸ்ட்டு அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி, அதுக்கு என்ன பெரிய இம்பார்ட்டண்ட் அப்படின்ற எத்தனையோ இடங்கள்லேருந்து அழைப்பு வரும் அந்த மாதிரி நினச்சதை. ஆனால் காலப்போக்கில் ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4 இது இப்படி அசுர வளர்ச்சியாக போயிட்டுருக்கே. ஒரு மக்கள் விரும்பாத பட்சத்தில் இவ்வளவு தொடர்ச்சியாக ஃபேஸஸ் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு நினச்சேன். அப்புறம் ஒவ்வொரு முறையும் இந்த இடத்துல இந்த சீனியர் சிட்டிசனோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய செலிப்ரிட்டிஸோட இன்டர்வியூலாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் எக்ஸ்பெஷலி குறிப்பாக சமீபத்தில் சுகாசினி மணிரத்னம் அவர்களுடைய இன்டர்வியூ பார்த்தேன். அவங்க இங்கேருந்து பேசியிருப்பாங்க. ஸோ யதார்த்தமாக பேசுகிறதுக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு பேசுகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. இங்கே உள்ள அமைப்பு, இவங்களோட இன்ட்ராக்ட் பண்ண விதங்கள், விதவிதமான மனிதர்கள், அவங்க பட்ட அந்த அனுபவத்தை விழாவாரியாக சொல்கிற பொழுது ஆஹா நம்மளுக்கு அப்போவே அழைப்பு கொடுத்தாங்களாப்பா, நம்மளாக போய் பார்க்கணுமே. அவங்க சொல்லக்கூடிய அனுபவம்லாம் ஒரு பேரடைஸ்ன்ற ஃபீல்டு இருக்கே அப்படின்னா, இப்போ சமீபத்தில் டூர் த பேரடைஸ் ஃபேஸ் 6ஓட ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி அப்படின்னு ஒரு இன்விடேஷன் வந்தது. இந்த வாய்ப்பை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக சமீபத்தில் இந்த நாள் என்பது அப்படி ஒரு அற்புதமான நாளாக இருந்தது. காரணம், அனன்யாஸோட நானா நானியோட ஹோம்ஸு சீனியர் சிட்டிசனான அந்த பேரடைஸ்குள்ளே என்ட்ரு ஆகிற பொழுது அது உள்ளுக்குள்ளே வர அந்த அட்மாஸ்பியர் இருந்தது. அப்படியே மலையடி வாரத்தில் இயற்கை சூழலில் காணி நில வேண்டும் பராசக்தி அமைதியான வாழ்க்கைக்கு அப்படின்னு பாரதியார் சொல்லியிருப்பாங்களே, அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அட்மாஸ்பியருக்குள்ள கார் வந்தது. கார் இறங்கி நின்ன உடனே அங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்களாக என்னை ரிசீவ் பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்க. இங்கே இடம் மட்டும் இல்லை, இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களெல்லாம் பார்த்தேன். அப்படியே நடமாடும் குழந்தைகள் மாதிரி அவர் ஒவ்வொரு முகத்திலையும். பொதுவாகவே கோயம்புத்தூர் தண்ணி ஸ்கின் டோன் அப்படி ஏற்றி கொடுக்கும். பொதுவாகவே கள்ளம் கபடம் இல்லாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் பூத்த முல்லை மலர்கள் மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும் 50+, 60+ தன் துணைகளோடு அப்படி கை கோர்த்து போகிற பொழுது அப்படி ஒரு மகோன்னதமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தருணமாக இருந்தது. அவங்களோட அமர்ந்து சாப்பிட்ற பொழுது அத்தனை பேரும் எனது படைப்பு சம்மந்தமாக எல்லாம் அப்டேட்டில் இருக்காங்க. ஒரு காலேஜுக்கு போகக்கூடிய பையன் எப்படி ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருப்பாங்களோ, இங்கே இருக்கக்கூடிய அத்தனை முதியவர்களும் அவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக இருக்காங்க. யார் மீதும் யாருக்கும் கோபம் இல்லை. அப்படியே சமதளத்தில், இதயத்தை சமதளத்தில் வைத்து அப்படி குழந்தைகள் மாதிரி இருக்காங்க. பொறாமையாக இருந்தது. அப்போ தான் இந்த சுகாசினி மேடம் இதுக்கு தயார் சொல்லியிருக்காங்க, 70 வயசு வந்தால் இங்கே தங்கிடணும் அப்படின்னு. எக்ஸலண்ட் உணர்வு. அதான் இது எப்படி சாத்தியமா யோசிச்சு பார்த்து, இது எப்படி யாரோ ஒருவருடைய மூளையில் உதித்தனுடைய விளைவாகத்தானே இருக்க முடியும். நீ நினைப்பது சரியாக இருந்தால் நடப்பது சரியாக இருக்கும். கமர்ஷியல் என்ற ஒரு கண்ணோட்டத்தை தள்ளி வைத்துவிட்டு எங்கேயோ இதனுடைய இந்த நிறுவனர் யுவராஜ், அவருடைய துணைவியார் உமா மகேஸ்வரி, இப்போ அவருக்கு 48 வயசுன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் 13-14 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அற்புதமான ஒரு கனவை, ஒரு 60 வயது தாண்டியவர்களை அமைதிப்படுத்த வேண்டும் என்ற பாசிட்டிவான சிந்தனை அவருக்கு வந்ததனுடைய விளைவு. அதற்கு அவருடைய துணைவியார் உமா மகேஸ்வரி பாருங்கள், சிவன் சக்தி மாதிரி, இவர்கள் 2 பேரும் அவருடைய அந்த நல்ல கனவாகப்பட்டது இன்றைக்கி வியாபித்து. இறைவா, என்னென்னா ஒரு விஷயத்தை நான் ஈஸியாக மறந்துட்டேன். இங்கே இருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதயம் எப்போதுமே சமதளத்தில் இயங்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு சீனியர் சிட்டிசனுக்கு இங்கே என்ட்ரி ஆன உடனே புதிய உறவுகள் கிடைக்கிது. ஒரு புதிய உறவுகள் சிஸ்டமேட்டிக்காக இருக்குது. திரும்ப திரும்ப நான் ஒவ்வொரு இதயங்களாக பார்க்குறேன். ஒவ்வொருவருடைய முகத்தில் கூட ஒரு சுருக்கம் இல்லை, பல இருக்காங்க. தன் மகனையோ மகளையோ குறை கூறி கொண்டு பார்க்க மாட்டேங்கிறான், நான் பெத்துட்டேன். அவசர உலகம், 30 கோடி முகமுடையால் முழு சிந்தனை ஒன்றுடையாள்னு பாரதியார் அன்னைக்கு போனார். பாப்புலேஷன் ரொம்ப குறைவு, இன்றைக்கி பாப்புலேஷன் அதிகம். நான் என் மனைவியை பார்த்துக்கிறது ஒரு ப்ராஜெக்ட், என் மனைவி என்னை பார்த்துக்கொள்வது ஒரு ப்ராஜெக்ட். இதுதான் கமிட்மெண்ட். பெரிய எனக்கு ஒரு சின்ன கமிட்மெண்ட் இருக்குது. இல்லாட்டி சுகாசினி மேடமாவது 70 சொன்னாங்க, நான் நாளையிலேருந்து கூட இங்கே இருந்துருவேன். வாழ்க்கை அது தானே. நம்மை சுகமாக வைத்துக்கொள்வதற்கு
ரைட்ஸ், அந்த ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குது? நம்மள்ட்ட தான் இருக்குது. இங்கே இருக்கிறவர்களே பார்க்குற பொழுது எனக்கு அப்படி ஒரு பொறாமையாக இருக்குது. 50 வயசு ஆகிற பொழுது எனக்கும் 60 வருகிற பொழுது என் மகன் ஒரு நிலையில் இருப்பான், என் மகள் ஒரு நிலையில் இருப்பாங்கள், என் இதயத்தை மகிழ்ச்சிகரமாக வைத்துக்கொள்வது எப்படி என்றது அந்த உணர்வினுடைய வெளிப்பாடு தான் இந்த நானா நானி ஹோம். ஆனால் இது பேரடைஸ் தான். இது உலகளாவிய சிந்தனை. நிச்சயமாக கோயம்புத்தூருடைய தனித்தன்மைக்கு இது மிகப்பெரிய இந்த நானா நானி ஹோம் சீனியர் சிட்டிசனுக்கான பேரடைஸ் என்பது நிச்சயமாக ஸ்பேஸ் விட்டுருக்காங்க சார். கட்டடங்கள் அங்கங்கே இருக்குது, பட் ஸ்பேஸ் ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ். இது என்னடா தமிழ் கேட்டால் அப்போடா லைப்ரரி, எல்லா மொழிகளுக்கான புத்தகங்கள் இருக்குது. அதில் ஒரு விஷயம், நீங்கள் புத்தகங்கள் அங்கே டொனேட் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் புத்தகம் படிக்கணுமா, அங்கே ஒரு புக் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு எழுதிட்டு அந்த புக்கை எடுத்துகிட்டு போகலாம். எல்லாமே ஜஸ்ட் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா சீட்டு விளையாடலாம். நான் சின்ன வயசில் பல்லாங்குழி விளையாண்டது, இன்றைக்கி பல்லாங்குழி பார்த்தா அந்த புளியங்கொட்டையோடு இருக்குது. 5 புளியங்கொட்டையை போட்டு விளையாடுற பொழுது அது ஒரு நம்மளுக்கு அப்படியே ரிவர்ஸ் கொண்டு போகுதுல்ல. இப்போ அந்த 60 வயசை தாண்டுகிற பொழுது இயங்கிக்கிட்டே இருக்கணும். பழைய நினைவுகள் நம்ம உள்ளுக்குள்ளே வந்துச்சுன்னா, இப்போ அந்த புளியங்கொட்டையும் அந்த பல்லாங்குழியும் தொடர பொழுது எங்கள் அம்மாவும் அப்பாவும் எனக்கு ஞாபகத்துக்கு வர்றாங்க. அம்மா அப்பாலாம் இருந்த பொழுது விளையாட்டாச்சு என்ன. ஸோ அது பாசிட்டிவான எனர்ஜி உள்ளுக்குள்ளே வருதா? ஆமாம். செஸ்ஸு விளையாடலாம், பில்லியட்ஸ் விளையாடலாம், கேரம் போர்டு விளையாடலாம், இன்டோர் கேமு, ஷட்டில் காக்கு. பார்த்தா பெண்களெல்லாம் என்னை பற்றி ஆத்தாக்கள் சொல்லுவோம்ல, தாய் குளமெல்லாம் அவங்க ஒரு 20 லேடிஸாக ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கிட்டு அங்கங்கே அவங்களுக்குள்ள ஒரு ரிதத்தோடு விளையாடுறாங்க. ஒயிலாட்டம் அவங்களோட நானும் கூட ப்ளே பண்ணேன். அதாவது ஒவ்வொரு கமிட்மெண்ட்டாக வச்சுக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு அனுபவம் கிடைச்சிது. ட்ரெட்மில்லு, அதான் நீங்கள் எதாவது கேட்டிங்கன்னா அது இருக்குது. எனக்கு தெரிஞ்ச விளையாட்டு தானே முதல்ல சொல்ல முடியும். அவ்வளவும் நீங்கள் எதாவது கேட்டிங்கன்னா அது இருக்குது சார், அவ்வளோதான். இந்த இடத்துல நான் ஃபுட்டை சொல்லியானுங்க, பியூர் வெஜ். அதையெல்லாம் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபுட்டுக்கு பால் எங்கே தெரியுங்களா? இங்கே 400-500 மாடுகள் வச்சுருக்காங்க. இங்கே வளர்க்கப்பட்ட பசுமாட்டுகளுடைய பால் மூலமாக தான் இங்கே பால் வருது. அங்கே தயிர் ஊற்றி அதனுடைய நெய்யை தான் இங்கே பயன்படுத்துகிறாங்க, வெளியிலேருந்து கிடையாது. எல்லாமே ஆர்கானிக்னு எல்லோரும் அவசர உலகத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, எந்த விதத்துலையும் சைடு எஃபெக்ட் இல்லாத அளவுக்கு சாப்பிட்டா செரிமானத்துக்கான என்ன விஷயமும் அத்தனையும் இருக்குது. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போனேன். அந்த டாக்டரோட ஒரு தனி சிறப்பு பார்த்துங்க, கணவன் மனைவி, ஸ்பேஸு 6 வரைக்கும் அவர் தான் சீஃபு. எப்போ ஸ்டார்ட் செய்யப்பட்டதோ அப்போலேருந்து ஐயா இருக்காங்க. அவருடைய தனித்தன்மை என்னென்னா, இந்த தமிழ்நாட்டினுடைய கடைசி ராஜா எம்ஏஎம் ராமசாமி அவங்கள்ட்ட 34 வருடங்கள் இருந்திருக்காரு. அவர் எப்படி தி பெஸ்ட்டாக கொண்டு வந்து இந்த யுவராஜ் அண்டு உமா மகேஸ்வரி மேடம் தி பெஸ்ட் எதுவோ அதெல்லாம் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அங்கே கூட வந்து அந்த டாக்டர்ஸ் அப்படி குழந்தையாக பேசுகிறாரு, பழைய நினைவுகளை வந்து பகிர்ந்துக்கிறாரு. அவர் நான் கேட்டேன், எப்படி சார் அப்படின்னேன். சார் எப்போ மத்தியானம் தூங்கும், எப்படி தூக்கம் வராது, இவர்களே பார்க்குறது உங்களுக்கு தூக்கம் வந்துச்சா அப்படின்னாரு. இல்லை சார் வரல சார் அப்படின்னேன். அந்த மாதிரி அப்புறம் இறை சார், கோவில் சார், இங்கே வந்தால் திருப்புகள் படிக்கலாம். ஒரு இசையில் காலையில் குளிப்பாட்டுறாங்க. அப்படியே நம்மளை வந்து பேரடைஸ் கரெக்டு தான். ஸோ சாமியை போய் கும்பிட்டேன். என் பேருக்கும் அங்கே வந்து இந்த நானா நானி ஹோமில் சிறப்பு பூஜை பண்ணி கொடுத்தாங்க. அவர்களோடு உட்காந்து அந்த பூஜையில் கலந்துக்கிட்டேன். காலையில் அவர்களோடு உட்காந்து சாப்பிட்டேன். எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா இல்லை, அவர்களோடு பார்க்கிற பொழுதெல்லாம் தாய் தந்தையும் நிறைய தாய்களையும் நிறைய தந்தைகளையும் பார்த்து அந்த மிகப்பெரிய மகோன்னதமான ஒரு உணர்வு கிடைச்சது. திரும்ப சொல்கிறது, நான் நினைக்கிறது என்பது ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யுவராஜ் அண்டு உமா மகேஸ்வரி, என்னை விட வயதில் குறைந்தவங்கன்றதுனால உரிமையோட பேர் எடுத்து சொல்கிறேன். எல்லோரும் கொஞ்சிறாங்க சார். மேடம் வந்து நானும் மேடம் போகிறோம், என்னை தள்ளிவிட்டு அவங்கள்ட்ட ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க. எஸ், அதுதான் செலிப்ரிட்டின்லாம் பார்க்கல, ஒரு தாய் போல் பார்க்குறாங்க. இவங்க எல்லாருக்கும் தாய், ஆனால் உமா உள்ளே வந்த உடனே ஒரு தாய். ஸோ அது ஒவ்வொருத்தரும் இது என் மகள் 2 பிறவிக்கு முன்னால் எனக்கு வந்து மகளாக பிறந்திருப்பா. அந்த பந்தம் தான் கொண்டு வந்து எங்களை விட்டுருக்கு அப்படின்னா. ஒரு மகள் வர்றாங்க, எங்கள் அம்மாவை இந்த நானா நானி ஹோமில் கொண்டு வந்து அவங்கள அக்காமடேட் பண்ணுற பொழுது பயத்தில் போனேன், சங்கடத்தில் போனேன், தாயை பிரியிறேன்னு. எங்கள் அம்மாவும் அப்படி தான் அழுதா. இப்போ எங்கள் அம்மாவை கூப்பிட்டா வரணும், நீ வந்தால் என்ன இங்கே வந்து பாரு, நான் இதுக்கு நீ வந்து அங்கே பார்க்கணும். அந்த அளவுக்கு இது கம்ஃபர்ட் ஜோனை கொடுத்துருக்கு. நிஜம்தான். நானே ஒரு 3 நாள் இருந்துட்டேன்னா என் பொண்டாட்டி பிள்ளைகள் இங்கே வர சொல்லிடும் போல இருக்குது. உளவியல் ரீதியாக ஒரு மனிதனை ஒரு புத்துணர்ச்சியோடு எப்பொழுதுமே வச்சிருக்கிறதுக்கு என்னென்ன தேவைகளோ அதை உடல் ரீதியாக
ஃபிட்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மெடிடேஷன் ரீதியாக அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஆமாம், எல்லாம் இருக்கிற காரணத்தினால ஒரு புதிய அனுபவத்தை தருது. வெளியில் ஏதோ ஆயுர்வேதிக் அப்படி கேட்போம், நம்ம அது வரைக்கும்லாம் போனதில்லை. இங்கே ஆயுர்வேதிக் நீங்கள் வந்தீங்களா, மருந்து மட்டுமா வாங்கிக்கலாம், இல்லை அதே இடத்துல ஸ்பாவில் போயிட்டு இங்கே டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, விதவிதமான மனிதர்கள் வர்றாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அவங்களே மசாஜ் பண்ணுவதற்கான ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக, இந்த ஸ்விம்மிங் பூல் தனியாக. அதுபோதுக்கு ஒரு தேட்டருன்னு ஒன்று இருக்குது. கேட்டேன், எப்படி சார் தேட்ரு? அங்கே ஒரு குழு இருப்பாங்க, அங்கே ஒரு சொல்லியிருக்கலாம், எனக்கு இந்த படம் தமிழ், எனக்கு இன்றைக்கி தமிழும் பார்க்குறேன், ஆங்கிலம் பார்க்குறேன், பார்த்துக்கலாம், நீங்கள் 3 ஷூ நான் கண்டினியூவாக பண்ண போகிறேன், பார்த்துக்கலாம். அப்படி மிரட்சியாக இருக்குது. இதெல்லாம் ஆச்சு. எனக்கு இது எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க? ஏங்க 10 நிமிஷத்துக்கு முன்னால் விலைக்கு வச்ச சொம்பு மாதிரியே பளபளன்னு எங்கே பார்த்தாலும் பளிச்சுன்னு இருக்குது. ஆமாம், அதில் தான் ஜிம்மு பார்த்தேன். அப்புறம் இந்த பார்க்கு போனேன். எதையுமே ஒரு கலை நுணுக்கத்தோடு செய்யணும்னு சொல்லுவாங்களே. பார்த்தா பார்வதி சிவன் பார்வதி அந்த நடனத்திற்கான ஒரு பெரிய ஸ்டாச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். அதான் சொல்கிறேனே, ஒரு செடியாக இருக்கட்டும் அதில் ஒரு பாசிட்டிவ், ஒரு சிலையாக இருக்கட்டும் அதில் ஒரு பாசிட்டிவ். எனது வயசுக்கு என்ன பிடிச்சது அதை செயல்படுத்த முடியும். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கிற பொழுது டக் ஒரு 20 லேடிஸ் 20 கப்புள்ஸ் வச்சுக்கலேன், 40 பேர் ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு சிரிப்பு சத்தம் அடிக்குது. அந்த சைடு ஒரு 15 அப்படி ஒரு தம்பிராமையா சார் அப்படின்னு குரல். போய் 1/2 மணி நேரம் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்லாம் பேசி எல்லாரையும் சிரிக்க வச்சு கண்ணில் நீர்வடியை விட்டு அப்படி ஒரு சந்தோஷம். இவங்க என்றெடுத்த பிள்ளைகளையெல்லாம் இறைவன் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா சொர்க்கத்துக்குள் என் தாயையும் தந்தையும் வைத்து விட்டு நிகழ்காலத்திலே ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் சொர்க்கத்துக்கு அமைச்சிட்ருக்காங்க. கொடிது இளமையில் வறுமை கொடிது, அதனினும் கொடுமை முதுமையில் தனிமை. முதுமையில் இங்கே தனிமை கிடையாது, புதிய உறவுகளை கொண்டு வந்து சேர்த்து விட்டுருக்காங்க. ஒவ்வொரு சீனியர் சிட்டிசனுக்கும் ஒவ்வொரு சீனியர் சிட்டிசன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப் இங்கே எக்ஸலண்ட்டுங்க. குறையே சொல்ல முடியாது. ஒரு முறை நானிச்சு வந்துட்டாங்கன்னா லவ் பண்ணிவிடுவாங்க. கோயமுத்தூர் எதற்கு பிரசித்தி பெற்றுச்சோ பெற்றலையோ தெரியாது, ஆனால் நிச்சயமாக வரும் காலம் என்பது இந்த அனன்யாஸ் நானி மூலமாக கோயமுத்தூர் இன்னும் அழகாக போகுது. In 35 years, he's always been there for me. His love and respect only grows stronger with each day. Many say life slows down after retirement, but for us, it's quite the opposite. Just like Ananya's Nana Nani, every moment feels better than the best. Our bond grows stronger with every sunrise. It's a paradise where every day is better than ever. The divine presence remains constant, but our connection feels even more profound. Here, the care and the service are unwavering, with an added touch of sophistication and warmth. There's solace in a love that remains unparalleled. Whether it's relaxing in a spa, an evening at the theatre, or a round of golf, joy is constant amidst refined luxury. Within every corner of Ananya's Nana Nani, love enhances our lifestyle. The paradise remains unchanged. But here, your lifestyle will be better than ever before. Come, where exclusivity meets real premium villa living. Ananya's Nana Nani, Coimbatore. A paradise for senior citizens. Come, experience life at its best.